வந்தே பாருங்க கட்டிய என்ன பாருங்க வந்தே பாருங்க கட்டிய என்ன பாருங்க பண்ணுங்க. நன்றி. முடியல அதுக்குள்ள என்ன போற தலைவர் அது முடியல. சரி நீங்க எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டாரு. வணக்கம் வணக்கம். கதை சொல்லுவாங்க. அவன் பூச்சி முடிஞ்சுதான் உனக்கு பூச்சி ஆரம்பிக்கல. சரி எல்லாரும் சித்தேந்திர வந்து வணக்கம் 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 வணக்கம். சரி வேலை குத்தம் தாழ குத்தம் சங்கீத குத்தம் டெக்னாலஜி குத்தம் இப்படி எந்த புத்தகம் இருந்தாலும் எங்களையும் பொறுத்துக்குமாறு சாரணையோட கேட்டுக்கிறோம். முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரி இன்னைக்கு நம்ம திருப்பத்தில் என்ன பார்க்க போறோம்? நம்ம என்ன பார்த்து பார்க்க வந்திருக்கோம்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மௌரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அசோகா மௌரிய தெளிவா சொல்றேன். மௌரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த மௌரிய சாம்ராஜ்யம் மௌரிய அரசன் மௌரிய சாம்ராஜ்ய அரசன் அசோக மன்னனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். சிறப்பான சம்பவம் இருக்கப்ப சம்பவம் இருக்கு. சரி அந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் வராங்க? யாரெல்லாம் வராங்க? என்னால சொல்ல போறாங்க சம்பவம் இந்த சம்பவம் யாரு சொன்னோம். நம்ம 2 பேர் பண்ணி சொல்லிட்டா கூட்டி இருந்தீங்க வேணா நம்ம என்ன சம்பவம் சொல்லிட்டு காலையில வச்சு சொல்லுவோம். கிளம்பி வா
சரி, அது பார்க்க ஒரு மார்க்கமும் இருக்கான். பேச்சு கொடுத்துட்டு அவர் டீ சாப்பிடுங்க. சரியா? சரியா? புரியுது. மார்க்கமா இருக்கானே. எதுக்கு நீ டீ குடிக்க போற? நீ அவங்க டீ குடிச்சு போறாங்க. அது நடக்காது. அது முடியாதுதான் நான் டீ குடிக்க போறேன். முக்காவாசி பர்சன்ட் நீதான் கவர் பண்ணணும். சரியா? பரவாயில்ல, கூடயா வந்துட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க யார் என்ன சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கலாம். ஆமா. சரி, என்ன சொல்ல புரிஞ்சா? எல்லாம் புரிஞ்சுது. சென்னையில இருந்து டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும் அவ பேரை கேட்டா இந்தியனா தெரியாது. அனந்த பத்மன். சரி, என்ன விஷயமா வந்துருக்கீங்க நீங்க? நாட்டை இவளே ஆட்சி பண்றான். சரி போறேன்னு சொல்றான். பார்த்தா எங்கேயோ கேட்டது இருக்கு. ஆட்சி பண்ணிட்டு வந்துருக்கீங்க. மோசமா போய் அதனால நாடு மக்களே இல்லையா? நாட்டு மக்கள் அந்த பக்கம் ஆளுங்க சரி, அந்த விஷயம் நாங்க கரிங்கநாட்டு நாணயத்திற்கு சரியா அங்க போய் பூவேலி கிராமம் வந்துருவோம். ஆமா,
அவன் காசு எப்படி சம்பாதிக்கலாம்னு இவங்க எப்படி செலவு பண்ணாலும் சரி அப்ப என்ன வேலை பாக்குறீங்க விவசாயிகளா சரி அவன் என்ன பண்றாரு அஞ்சு கப்பலாம் சின்ன இருக்குமோ உங்க மண்ணை வச்சு உங்களை பாக்கணுங்கிறாரு நீங்க கேட்டு நாட்டு மக்கள் மன்னர்களுக்கெல்லாம் மக்களை இந்த கட்டிக்காரர்களுக்கு நம் நாட்டின் வளத்தின் மீதும் நம் நாட்டின் அரசாட்சியின் மீதும் சந்தேகம் உள்ளது. ஆமா, உள்ளது. அதை நாம் தீர்த்து வைக்க வேண்டும். விவசாயம் பண்றாங்க விவசாயம் சிறப்பாக இருக்கிறதா வாணிபம் சிறப்பாக இருக்கும் அல்லவா ஏமன் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க நாட்டு மக்களோட கல்வி எப்படின்னு கேட்கலாம். இந்த மக்கள் தெரியல
அங்கே இருக்கியா? அதெல்லாம் இருக்கலாம். கேட்டியா? விவசாயம் பயங்கரமா இருக்குன்றான். எக்ஸ்போர்ட் பண்ணுறா கல்வி அதிகம் ரொம்ப பெரிய படிப்புலாம் இவங்களை வந்து பக்கத்து நாட்டுல சும்மா வச்சிருப்பாங்க. வச்சுக்க மாட்டாங்க. அடிக்கிற வேலைக்கு சூப்பரா பேட்டா தருவாங்க. உஷா பேட்டெல்லாம் ஆமா ஆமா. சரி, ஆடு பார்க்க ஒரு மாற்றமாக இருக்கான். என்ன பண்றது பாவம். நம்ம பார்க்க பயமுறுத்து. யாரை கேட்டீங்க? அந்த விஷயம் யாரு நீங்க? சொன்னாயா தெரியும்? முன்னாடி வந்தவன் இந்திய பாஷையே சொல்லிட்டு போனா இவன் ஏசியாவிலே முக்காவாசிக்கிறாயா? கண்ணுக்கு எட்டாத தூரம் மட்டும் இல்லையா? அப்படின்னா அவன் திங்க் பண்ணாலே அந்த ஆட்சி அந்த நாடு அப்படிதான்.
அதெல்லாம் இருக்கட்டும். 2 அப்பளா வைக்கிறது இருக்கு. 2 முட்டை யாருமே வர மாட்டேங்கிறானே. ஐயா வந்து அடிக்கிறாங்க. யாரும் கிடையாது. சரி, அசோக சக்கரவர்த்திய யாரையா கூப்பிட்டு இருக்கீங்களே? இவ்வளவு பெரிய அரசர் நீங்க கூப்பிட்டு யாருமே வரலையே. யார் கூப்பிடுறீங்க அப்படி? என் மந்திரியை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எங்கே அவன்? மந்திரி தான் தேடுறாரா? எங்கயா மந்திரி? மந்திரி அசோக சக்கரவர்த்தி மந்திரி இல்லையா? மந்திரி மந்திரி கூட முந்திரி சாப்பிட்டு இருக்காங்க. சரி, மந்திரி அமைச்சர் வந்த விஷயம் என்ன கேளுங்க. உங்க மன்னர் கூப்பிட்டு முக்கியமந்திரி முக்கியமந்திரியோ அதனால பேர் என்ன போட்டுட்டாயோ ராதகுப்தன். சரி சரி மன்னர் கிட்ட சொல்லுங்க. அமைச்சரே, நம் சாம்ராஜ்யத்தின் எல்லைகளை விரிவாக்கும் பணியில் தற்போது நினைக்கின்றனோ அரசே, வடக்கு கிழக்கு தெற்கில் நம் படை வீரர்கள் அனைத்தையும் கேட்டுட்டு வந்தாலும் இந்த திசைக்கே இருக்கும் கருகத்தின் மட்டும் அவர் சாய்ப்பாக வருகிறார் அரசே. இவ்வளவு பெரிய அரசாங்க போயிருக்கலாம். அப்படியால் அடுத்த திட்டத்தில் எந்த வைக்கின்றானா? ஐயோ, அப்படியானால் சிவனை துவங்கட்டும். அதிலே என்ன செய்ய வேண்டியதோதான் உழைக்கட்டும். வெற்றி, வெற்றி. அதை தவிர இந்த அசோகனின் வாழ்க்கையிலாவது வேறொரு வார்த்தை இருக்கக்கூடாது. ஒருவர் சுமக்கட்டும், ஒருவர் திட்டட்டும். மன்னாரி மன்னரே, மன்னாரி மாமன்னரே, மௌரிய பேரரசர் அசோக சக்கரவர்த்தி உங்கள் நாட்டு மீது போரிட்டு நாங்கள் பாசாத போதா கட்டியக்காரர்களே, என் நாட்டு மக்களின் விவசாயம், வாணிபம், கல்வி இவை அனைத்து கல்விகள். ஆமா சொன்னீங்க. என் நாட்டு மக்கள் வீரத்திற்கும் சிறந்தவர்கள் அல்ல. பெரிய நாடுதான் உள்ளது. இந்த மக்கள் வச்சு மூன்றாவது போருடைய பணிக்கு நாட்டு
சத்தி அப்படியா உங்களுக்கு முன்னாடி தயாராயிட்டாரு 2 மணி நேரம் தயாராயிட்டாங்க உடனே அசோகனுக்கு வெற்றி. மாண்டுகளுக்கு வீரர்களே, என்னை மன்னித்தீரா? ஐயோ ஐயோ ஐயோ, களத்தில் காயமுற்று விழுந்திருக்கும் வீரர்களே, ஐயோ, என்னை மன்னித்தீரா? என்னை மன்னித்தீரா? மைந்தரையும் மதந்தவனையும் தேடித்திரியும் பெற்றீரே, நீர் என்னை மன்னிப்பீரா? நீர் என்னை மன்னிப்பீரா? ஐயோ, அழுது பிறகு குழந்தைகளே, ஐயோ, அழுது பிறகு குழந்தைகளே, நீர் என்னை மன்னிப்பீரா? நீர் என்னை மன்னிப்பீரா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அழகு குரலை நான் கேட்க முடியவில்லை. ஐயோ, 1000 நெட்டிகளை கொண்டு என் இதயத்தில் குத்துவது போல வலிக்கின்றதே, ஐயோ வலிக்கின்றதே, ஐயோ ஐயோ ஐயோ, போரின் வெற்றி கருப்பில் இந்த ஆவணங்களை மறந்து விட்டேனே, ஐயோ இந்த ஆவணங்களை மறந்து விட்டேனே. நாடுகளின் எல்லைகளை கைப்பற்றும் ஆசையில் மதியிடல் மக்களின் தேவையை ஐயோ மறந்துவிட்டேனே. ஐயோ ஐயோ, இந்த பாவங்களுக்கெல்லாம் இன்னும் ஐயோ. இந்த அசோகன் தன் வாழ்நாளில் இனி ஒரு போரில் ஈடுபட மாட்டான்.
எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து யாரும் சுயாட்சி செய்யக்கூடாது, எல்லாரும் தன் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்ற ஆசையுடனும் கர்வத்துடனும் பணமும் செழிப்பு மிக்க கலிங்க நாட்டை போர் செய்து சேதம் செய்ய முயற்சி செய்தான் அசோகமன். தன் சுயாட்சியை விட்டுக் கொடுக்காமல் யாருக்கும் அடிபடிய மாட்டேன் என்றும் தன் மீது தன் நாட்டின் மீது இருந்த போரை தவிர்க்க முடியாமல் போர் புரிந்தான் நம்முடைய கலிங்கம். இரு மன்னர்கள் புரிந்த போரில் போர் வீரர்கள் மாண்டது மட்டுமல்லாது, மன்னர்கள் பலர் மாண்டது மட்டுமல்லாது, பொதுமக்களும் தன் வாழ்வையும் உடைமையும் இழந்து, கையாளர்களை இழந்து, உடைமைகளை எல்லாம் இழந்து அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக குடியேறினார். போர் என்பது எவ்வளவு கொடூரமானது, அதன் அழிவின் ஆழம் எவ்வளவு தூரம் செல்லக்கூடியது என்பதை உணர்ந்த அசோகன் மனம் திருந்தியது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு மட்டும் துன்பம் வரக்கூடாது என்பது இல்லாமல் விலங்குகளும் துன்பரக்கூடாது என்பதற்காக விலங்குகள் மருத்துவமனை முதற்கொண்டு கட்டினான், மரங்களை நட்டான், சாலைகளிலும் மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் இது ஒரு கோரை செய்ய மாட்டேன் என்று சமூக சேவையை ஆற்றினான். வரலாற்று இப்படி பல அடிப்படைகளை நமக்கு தந்தாலும் தற்காலத்திலும் அண்டை நாடுகளை கைப்பற்றும் கருத்துடன் இன்னும் பல போர்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. போரை தவிர்த்து அமைதியை நிலைநாட்டுவோம். கூட்டப்பட்டதையும் மூன்றாவது தெருக்கூற்று என்று நாம் கண்டோம். நம் தமிழ்நாட்டிலேயே தெருக்கூத்துக்களை அழிவுக்கு வருவதிலேயே முன்சன் மாணவர்களிடையே அனைத்து கலைஞர்களையும் அனைத்து வடிவமைப்பு முதல் அனைத்து வேலைகளுக்கும் நாமாகவே செய்து இந்த கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நாம் தொடர்ந்து பயன்பட்டு வருகிறோம். தெருக்கூத்தின் கதையையும் டைலாகையும் நம்ம மற்றவர்கிட்ட எழுதி பார்க்கணும். இந்த கூத்துல இந்த டீம் மொத்தமும் சேர்ந்து கதை கருத்து நம்மளே உருவாக்கி காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு கருத்துக்களோடு இன்று மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பத்து கலைஞர்களோட உதவியோட பாடல்கள் கட்டமைக்கிறது. அதுக்காக நம்ம எல்லாரும் இந்த மொத்த டீம் தான் சேர்ந்துருக்கோம். முன்னே அசோக சக்கரவர்த்தியாக நடித்த நிர்மல் அவர் கலிங்க மன்னனாக நடித்த சுவாமிநாதன், நாகபுத்தனாக நடித்த தர்ஷன், பொதுமக்களாக நடித்த வசந்த் மற்றும் மங்கேஷ், ஆடை வடிவமைப்பு, அலங்காரம், இயக்கம் போன்ற அனைத்து வேலைகளையும் பார்த்த லதா மற்றும் அவர்களோடு உறுதி புரிந்த இவர்களோடு கட்டியக்காரர்களாக அவங்க வாசல கட்டியக்காரர்களான சுரேஷ் செல்வம் எல்லாத்தையும் பொறுத்துக்கொண்டு இவரோட அமைதியாக உட்கார்ந்து பார்த்து எனக்கு ஆர்வம் இன்னும் அடுத்த விழாக்கள்ல திருப்பத்தை தராம பண்ணணுங்கிறத இது ஆதி தமிழன் அறிந்த கலை, படவை மிகுந்த அற்புத கலை, இறப்பவராய் நடக்கும் கலை, உரையாடல் ஒவ்வொன்றும் உங்களின் உண்மையில் குறைப்பது நடிச்சிறப்பு. கூத்துக்கலையை முன்சனில் வாழ வைத்த இந்த அத்துணை கலைஞர்களுக்கும் எங்கள் சிரம் சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி.
விடுவிட்டு விடுபறி கரிக்குழாம் விடுவிட்டும் விடுமொழி மிகைக்கவே